ஓமன் நாட்டுடைய முன்னாள் பிரதமர் அமெரிக்காவை பார்த்து இது உங்களுக்கான போர் அல்ல, நீங்கள் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்போவுமே ஓப்பனாக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்னா, இஸ்ரேலுடைய உற்ற நண்பன் அமெரிக்கா எப்போவும் இஸ்ரேலுக்காக துணை நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். இது டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய அதிபராக பதவியேற்ற அத்தனை பேரும் சொன்ன விஷயம். Two countries are rooted in the biblical heritage. No American president will let Israel go down the tube. Right. Democrat or Republican, it's not an issue. It was created to fulfill the long-standing dream of the Jewish people to return to the home of their biblical origins. Come, let us declare in Zion the word of God. America's commitment to Israel's security is rock solid and unwavering. Jerusalem will be the capital of Israel, and I have said that before, and I will say it again. I recognized Jerusalem as the capital of Israel. You need not be a Jew to be a Zionist. I am a Zionist. இப்படி இஸ்ரேலின் குரலாக அமெரிக்க அதிபர்கள் தொடர்ந்து பேசியிருக்காங்க. இஸ்ரேலுக்காக எப்போ நாங்கள் இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுக்காக பல விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. இப்படி உலகத்தின் வல்லரசாக தன்னை காட்டிக்கிட்டு எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட மட்டும் அடிபணிந்து போவது ஏன்? இஸ்ரேல் அமெரிக்காவை கட்டுப்படுத்துதா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி என்ன? இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி அமெரிக்காவை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறதா அலசி பார்க்கலாம் வாங்க. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போருங்கிறது தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு 3-4 வாரங்களுக்கு ஈரானுடைய போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கார். அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய பிரதமரான நேதன்யாஹூவும் நாங்கள் பின்வாங்க போகிறதில்ல, தொடர்ந்து ஈரானை தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். தலைவரை இழந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்துகிறத தாண்டி சுற்றி இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு ஆரம்பத்தில் தெரிஞ்சது. ஆனால் இப்போ சிவிலியன் இடங்கள்லாம் கூட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அரபு நாடுகள் ஈரானுடைய இந்த செயல்பாடால் ரொம்ப கோவத்தோட உச்சிக்கு போயிருக்காங்க. அங்கே இன்னும் டென்ஷன்ஸ் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. எந்த மாதிரியான சூழலுக்கு அது நகரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இப்படி போரில் குதித்தது இன்றைக்கி நேற்று இல்லை. இஸ்ரேல் அதை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ப முடியுமா? 2007 அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக செயல்படணும், ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதற்காக காய் நகர்த்துறாங்க. அப்போத்தில் இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி இன்றைக்கி இவ்வளவு பெரிய போர் அப்படிங்கிறதுல கொண்டு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். கடந்த காலங்களுடைய தரவுகள்லாம் பார்த்தா அப்படி தான் நமக்கு தெரியுது. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அமெரிக்காவை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நாடு மாதிரி தான் தெரியுது. அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு பண உதவி, இராணுவ உதவி, இந்த மாதிரியான உதவிகள்லாம் தொடர்ந்து செய்கிறாங்க. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு கூட அவங்களுடைய உதவிகள் கிடச்சிருக்கு. அதுக்கும் நாம் பல கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த உதவியெல்லாம் பெற்றிருக்கோம். ஆனால் அமெரிக்காவுடைய அதிகபட்ச உதவியை எந்த நாடு பெற்றிருக்கு அப்படின்னா இஸ்ரேல். இந்த சார்ட் எடுத்து பாருங்கள். இந்த சார்ட்டில் அமெரிக்காவுடைய இராணுவம் மற்றும் பொருளாதார உதவி பெற்ற நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது இஸ்ரேல். ஒவ்வொரு வருடமும் $3 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலான பணம்ங்கிறது இஸ்ரேலுக்காக கொடுக்கப்படுது அமெரிக்கா கிட்டேருந்து. ஆனால் அதுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் தொடர்ந்து இஸ்ரேலுக்காக உதவி நாங்கள் செய்வோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய எல்லா அதிபர்களும் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரதமராக பதவி ஏற்றுட்டாலோ இல்லை ஒரு முக்கியமான பதவிக்கு வந்துட்டாலோ, ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஆயிட்டாலோ ஒரு சில இடங்களுக்கு மேண்டேட்ரியாக போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தையே எந்த இடங்கள் மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இப்படி பதவிக்கு வந்தவங்களுக்கு இருக்கும். அப்படி அமெரிக்காவுடைய அதிபராக பதவிக்கு வர அத்தனை பேருமே இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புனித கோயிலுடைய சுவரை தொட்டுட்டு தான் வரணும். அது மேண்டேட்ரியான ஒன்று. அதை அவங்களால தவிர்க்கவே முடியாது. தவிர்த்தா அவங்களால அதிபராகவே இருக்க முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான லாபிங்கிறது அமெரிக்காவுக்குள்ளே யூதர்களால் நடத்தப்படுது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வைக்கக்கூடிய அக்யூசேஷனாக இருக்குது. இந்த லாபிங் அப்படிங்கிறது ஏதோ போன மாதம் ஆரம்பித்து இந்த மாதத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒன்றா இஸ்ரேல் செய்யலை. இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு அதிபர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்னா அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதற்கான வேலையை அவங்க தொடங்கி இருப்பாங்கன்னு பாருங்கள். ஏகப்பட்ட இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணியிருக்காங்க.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய விளைவாக தான் இன்றைக்கி அமெரிக்க அதிபர்களை இஸ்ரேலுக்காக வாதாடக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்படி என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இஸ்ரேல் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதுலேருந்து என்ன தெரியுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தெரியுது. அது நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அப்பப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் HDFC லைஃப் அவங்களுடைய இந்தியா செக்டார் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிற NFO மூலமாக தந்திருக்காங்க. இது ஒரு 100% கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு NFO. அது மட்டும் இல்லை, மார்க்கெட் நல்லா செயல்படுச்சுன்னா அது மூலமாக நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது மார்ச் 16 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 14 நாட்கள் தான் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது. அதனால் இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான லிங்க் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். HDFC லைஃப் உடைய ப்ரீவியஸ் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமே. HDFC லைஃப் டிஸ்கவரி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 7 வருஷத்தில் 23.1% அளவுக்கு CAGR கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் HDFC லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 21% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ HDFC லைஃப் உடைய ப்ரீவியஸ் ஃபண்ட்ஸ்லாம் நல்லாவே செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த NFOவும் நல்லா செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதோட NAVங்கிறது 10 ரூபா. நம்ம எந்த அளவுக்கு மந்த்லி ப்ரீமியம் கட்டுறோமோ அதை விட 120 மடங்கு அளவுக்கான லைஃப் கவர் அப்படிங்கிறது இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. NRIs கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் இந்த NFOவில் 5 வருஷம் லாக்இன் பீரியடுங்கிறது இருக்குது. அதனால் மந்த்லி இந்த 5 வருஷத்துக்கு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. அதான் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸோட நல்ல அளவுக்கான ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்ச் 16 வரைக்கும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு ஓப்பனில் இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கே உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போது இஸ்ரேல் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இஸ்ரேலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே தொடங்குது. தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிறவர் யூதர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். அந்த தத்துவத்திலிருந்து தான் ஜியோனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது பிறக்குது. இந்த ஜியோனிசம்னா என்ன, இந்த ஜியோனிசமை வைத்து யூதர்கள் எப்படிலாம் வளர்ந்தாங்க, யூதர்களுக்கான ஒரு தனி நாடு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்படி உருவாச்சு, யார் தான் இந்த யூதர்கள் அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான டீட்டெயில்டான ஒரு சீரீஸுங்கிறத ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்தோம். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல முக்கியமான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அதோடைய சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கலாம். யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடு உருவாக்கணும்னு ஹெர்சல் வந்து வைக்கிறார் இல்லையா, அதுலேருந்து ஜியோனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஜியோனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஜியோனிஸ்ட் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஜியோனிஸ்ட்லாம் யூதர்களுக்குன்னு ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளில் இறங்குறாங்க. இந்த ஜியோனிஸ்ட்லாம் ஏதோ சாதாரண ஒருத்தங்களாம் நினைக்காதீங்க, எல்லாமே பவர் சென்டர் பீப்புளாக இருந்தாங்க. ராத்சைல்ட் ஃபேமிலியோடைய தலைவரான ராத்சைல்டே இந்த ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டில் அங்கமாக இருந்த ஒருத்தர் தான். இவங்க பயங்கரமாக லாபிங் பண்ணி 1917 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் அப்படிங்கிறத வாங்குறாங்க. இந்த டிக்ளரேஷனுக்கு பேர் பெல்ஃபோர் டிக்ளரேஷன். யூதர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடை உருவாக்கிக்கலாம், அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு சாராம்சத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் அது. இதை 1917 அவங்க வாங்குறாங்க. அந்த சமயத்தில் உலகம் முழுக்க பிரிட்டிஷ் தான் பயங்கரமாக கோல வச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் வருதுங்கிறது யூதர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. இந்த சைனஸ் மூவ்மெண்ட் அதுக்கப்புறமா பல வகையில் வளர ஆரம்பித்தாங்க. அந்த வளர்ச்சியுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இன்னொரு முகம் தான் அமெரிக்காவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லாபி. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உலகப்போர் காலகட்டத்துக்கு போகணும். 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் யூதர்களுக்கு எதிரான பல வன்முறைகள் அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டுச்சு. குறிப்பாக நாசி ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லருடைய வழிகாட்டுதலால் நாசி படை எக்கச்சக்கமான கொடுமைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தப்போ யூதர்கள் மேலே ஒரு பெரிய அனுதாபம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் வரலாறு முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாசி ஜெர்மனிகளை விட பல இடங்களில் பல முறை படுமோசமான கொடுமைகளை யூதர்களுக்கு இதே ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பியர்கள் குருசேட் வார்ஸ் அப்பெல்லாம் யூதர்களை முழுமையாக வெறுத்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் இவங்க தான் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ணோட்டமாக இருந்துச்சு. அந்த பார்வை அப்படிங்கிறது மாறி இருந்துச்சு. எப்போனா 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் அவங்க சந்தித்த கொடுமைகள். 2ஆம் உலகப்போர் முழுக்கவுமே வன்முறை கொடுமைகள் தான் நிறைஞ்சிருந்துச்சு. அதில் யூதர்கள் மேலே நிகழ்த்தப்பட்ட இந்த கொடுமைகள் மட்டும் தனியாக ஹைலைட் பெற ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணங்கிறது அது ஒரு ஜெனோசைடாக இருந்துச்சு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கோட யூதர்கள் மேலே நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை அது. அந்த வன்முறையால் கிடைத்த அனுதாபம் அப்படிங்கிறது யூதர்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்துச்சு. அந்த பலத்தை முதலீடாக போட்டு தான் யூதர்கள் வளர ஆரம்பித்தாங்க.
பாலஸ்தீன பகுதியில் யூதர்கள் அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. 1948 பிரிட்டிஷார் வந்து அந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியில் ஏற போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தை எப்படியாவது நமக்கு கைப்பற்றி ஒரு தனி நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு யூதர்கள் வந்து களமிறங்குறாங்க. அந்த சமயத்தில் பல கொரில்லா படைகளாக தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க யூதர்கள். அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அரப் உலகத்துக்கு எதிரான ஒரு போரை வந்து தொடங்கினாங்க. அந்த போரில் யூதர்களுக்கு வெற்றி கிடச்சது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகித்த பென் குரியன் வந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் செஞ்ச 11 நிமிஷத்தில் ஒரு நாடு இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த நாடு வேறு எந்த நாடும் அல்ல, அமெரிக்கா. வெறும் 11 மினிட்ஸில், ஹவர்ஸ் கூட கிடையாது, வெறும் 11 மினிட்ஸில் இஸ்ரேலுக்கான அங்கீகாரம்ங்கிறது அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கான லாபிங் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அமெரிக்காவுக்குள்ளே யூதர்களுடைய பங்குங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இஸ்ரேல் உருவான சமயத்தில் அதுக்கு பொருளாதார தேவைங்கிறது இருந்தது. ரொம்ப அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த டைமில் அமெரிக்கா, யூரோப் மாதிரியான நாடுகளுக்கு போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில், யூதர்கள் மேலே சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிட்டிஸ் மத்தியிலலாம் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி அதன் மூலமாக இங்கே இஸ்ரேலில் வந்து இராணுவ கட்டமைப்பை வந்து பலப்படுத்தினாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. கல்லூரிகள், பள்ளிகள் இதெல்லாம் அதிகமாக உருவாக்குனாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் எப்போவுமே இஸ்ரேலுக்கு பயங்கரமான பாதுகாப்பு அரணா லாபியிங் அப்படிங்கிறது இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த லாபியிங்கை செய்கிறதுக்காகவே பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பில் முக்கியமான ஒரு அமைப்புங்கிறது ஐபேக், அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த ஐபேக். இந்த ஐபேக் தான் அமெரிக்காவிலேயே பிக்கஸ்ட் ஜூவிஷ் லாபியிங் கொண்ட ஒரு அமைப்பு. இதை தாண்டி அமெரிக்கன் ஜூவிஷ் கமிட்டி, ஆன்டி டிஃபமேஷன் லீக், கிறிஸ்டியன் யுனைடெட் ஃபார் இஸ்ரேல் இப்படின்னு பல அமைப்புகள் இஸ்ரேலுக்காக அமெரிக்கன் பாலிட்டிக்ஸில் லாபியிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இங்கே லாபி பண்ணுறாங்க அப்படின்ன உடனே இந்தியன் கான்டெக்ஸ்ட்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் லாபி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். ஆனால் அமெரிக்கன் பாலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா லாபியிங் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு பண்ணக்கூடிய ஒன்று தான். அது ஒரு பிஸ்னஸ் மாதிரியே அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு அரசியல் ஈடுபடுறாரு, ஒரு அரசியல் கேண்டிடேட் அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான லாபியிஸ்ட் மத்தியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது உருவாகணும். அப்படி உருவானாதான் அவங்க மூலமாக ஃபண்டுங்கிறது வரும், அவங்க மூலமாக ஓட்டுங்கிறது வரும். அப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த லாபியிங்கில் அமெரிக்கன் பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஐபேக் அமைப்பு தான் செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் ப்ரோ இஸ்ரேல் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு 5 லட்சம் பேர் இதில் உறுப்பினராக இருக்காங்க. இவங்க மூலமாக இந்த மாதிரியான பார்ட்டி மெம்பர்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் அப்படிங்கிறது போகுது. என்ன மாதிரி சப்போர்ட்னா பெரிய அளவுக்கு பணம் அப்படிங்கிறது புழங்குது. முன்னாடி தேர்ட் பார்ட்டி அமைப்புகள் மூலமாக ஃபண்ட் அப்படிங்கிறத இந்த கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாகவே அவங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் எலெக்ஷனில் அடிமட்ட அரசியல் பதவியில் இருந்து உயர்மட்ட அதிபர் பதவிக்கு வரைக்கும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான ஃபண்டிங் அப்படிங்கிறது இந்த ஐபேக்கு தான் அதிக அளவுக்கு தருது. ஐபேக் அமைப்பு ஒருத்தங்களுக்கு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேல் சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய சிந்தனை என்ன, அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறதே ஒதுக்குவாங்க. ஒருவேளை ஆன்டி இஸ்ரேல் ஐடியாலஜி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது போகும். 2022 எலெக்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட $50 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை வந்து செலவு பண்ணியிருந்தாங்க ஐபேக். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்படி பல கோடி டாலருங்கிறத அவங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க. இந்த ஐபேக்கோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு பணம் செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, பொட்டன்ஷியலான கேண்டிடேட்டாக அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் அப்போவே அவங்கள க்ரூம் பண்ணி அவங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பேஸ்லேருந்து அவங்கள வளர்த்தெடுத்துட்டு வரக்கூடிய எல்லா வேலையுமே ஐபேக் பண்ணுறாங்க. இப்படி அமெரிக்காவில் மட்டும் இல்லை, யூரோப்லேயுமே இஸ்ரேலுடைய இந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது. யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த டோனி பிளேர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பெருசாக வளர்கிறதுக்கு இஸ்ரேலுடைய லாபியிஸ் தான் காரணம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி யூகேவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஹாரோல்ட் வில்சனும் இஸ்ரேலுடைய லாபியிஸ்டுகளால் தான் பெருசாக வளர்க்கப்பட்டார் அப்படின்னே சொல்லுவாங்க. தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்டிப்போடு இருந்திருக்காரு ஹாரோல்ட் வில்சன். இதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஆக்சுவலாக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. லாபிங்கிறது இருக்குது, ஆனால் அந்த லாபிங் வந்து பயங்கர பவர்ஃபுல், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய எவிடன்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது.
எங்கெங்கெல்லாம் டாட்ஸ் இருக்கோ அந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்றிணைத்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பார்வையே முன்வைக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அமெரிக்க அதிபர்களே யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான அழுத்தங்கள் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு தியரியாக இருக்குது. உதாரணத்துக்கு கார்ட்டர் வந்து பாலஸ்தீன மக்களுக்காக பேசினார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே குடியேறி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலம் சொந்தம், அதை நம்ம வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அவர் அதுக்கப்புறமா நடந்த எலெக்ஷனில் பயங்கரமான தோல்வியை வந்து சந்தித்தார். அதுக்கு காரணம் ஐபேக் தான், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஈரானுக்குள்ளே புரட்சி வெடிச்சிருந்தது. அமெரிக்கன் கான்சுலேட், ஈரானுக்குள்ளே இருந்த அமெரிக்க தூதரகத்துக்குள்ளே இருந்தவங்களை பணைய கைதிகளாக புரட்சியாளர்கள் வந்து புரட்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சரியாக நெகோஷியேட் பண்ணாமல் அவங்கள மீட்கிறதுல காலதாமதம் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கார்ட்டர் மேலே இருந்ததாலையும் அவர் தோல்வியை சந்தித்தார். ஆனால் அதுவும் காரணமாக இருந்தாலும் ஐபேக்குடைய வேலைங்கிறது இன்னொரு பெரிய அளவுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்படி பதவியை பறிக்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தர் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாருன்னு தெரிஞ்சால் அவரை டோட்டலாக கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுலையுமே இஸ்ரேலுடைய லாபிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமாக பில் கிளின்டன் அவர்களை சொல்லுவாங்க. பில் கிளின்டன் வந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் ஒரு சமாதானமான ஒரு உடன்படிக்கை ஏற்படணும்னு போராடின ஒருத்தராக இருந்தார். யாசர் அராஃபத்துக்கு துணை நின்ற ஒரு அதிபராக அவர் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா மோனிகா லெவின்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அவருக்கு திருமணத்தை மீறிய உறவுங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளில வந்துச்சு. அதில் அவருடைய பேருங்கிறது பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு. இது இஸ்ரேல் மறைமுகமாக செய்த வேலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரமாக இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மோனிகா லெவின்ஸ்கி ஒரு யூதர். ஸோ யூதர்கள் இதற்கு முன்னாடியே வந்து பில் கிளின்டனுடைய பேரை டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதற்காக இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பர்சனல் அசாசினேஷன் அப்படிங்கிறத தாண்டி இவங்க ஆயுதமாக எடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் எதுனா ஆன்டிசெமிட்டிசம். அதாவது யூதர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசி படைகளோடு சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய பார்வை இது. யூதர்கள் தவறு செய்கிறாங்க, இஸ்ரேல் வந்து தவறு செய்யுது, நியாயமாக நடந்துக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அவர் வந்து ஒரு ஆன்டிசெமிட்டிஸ்ட், யூதர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற முத்திரைங்கிறது குத்தப்படும். யூதர்கள் எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கான துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க, நாசி படை யூதர்களை இப்படியெல்லாம் வெறுத்து கொன்று குவிச்சுது, அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் அப்படின்னு அவங்கள ஆன்டிசெமிட்டிசத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தி அவங்க சொல்ல வர வேண்டிய கருத்துக்களை அப்படியே மடைமாற்றி விட வேண்டிய வேலையும் இவங்க செய்வாங்க. இப்படி தொடர்ந்து பல வகையில் மேனிப்புலேட் பண்ணுறதுனால தான் இஸ்ரேல் அமெரிக்காவை முழுமையாக கட்டுப்படுத்துது. இஸ்ரேல் என்ன நினைக்குதோ அதை அமெரிக்கா வச்சு அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது எழும்புது. இதை பற்றி நிறைய ஃபேக்சுவலான விஷயங்களை முன் வச்சு ஒரு பெரும் விவாதத்தை ஜான் மேஷ்மயர் அப்புறம் ஸ்டீஃபன் வால்ட் அவங்களுடைய இஸ்ரேல் லாபி அண்ட் த யூஎஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக முன் வச்சாங்க. இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஹார்வர்ட் கெனடி ஸ்கூலுடைய ஒரு ரிசர்ச் பேப்பராக இருந்தது. இந்த ரிசர்ச்சை முன்னெடுத்தவங்க ரொம்ப ரெனவுடான ஸ்காலர்ஸ். அவங்க வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது அவ்வளோ சுலபமாக தட்டி கழிக்கக்கூடிய ஒன்றா இல்லை. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக நிறைய ஃபேக்சுவலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா யூதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிற வாதங்களை வந்து அவங்க முன் வச்சாங்க. இந்த புத்தகம் வெளியானப்போ பெரிய அளவுக்கான கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது உருவாச்சு. ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புச்சு. இந்த புத்தகத்தை எழுதினவங்க 2 பேருமே ஆன்டிசெமிட்டிசத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அதிகமாக முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பல யூத இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதற்கு கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல் அவங்களுடைய லோகோவை இந்த புத்தகத்திலேருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு. இது வரைக்கும் நடக்காத ஒன்றா அது நடந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தை வச்சே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு இதிலேருந்தே பல விஷயங்களை வந்து எடுத்து முன்வைப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு. முடிஞ்சால் எப்படியாவது படிச்சிருங்க. அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் 2-3% தான் யூதர்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த 3% இருக்கிற அவங்க தான் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த சிஸ்டத்தில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்காங்க. பல யூதர்கள் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிற மிக முக்கியமான பதவியை வந்து வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரியுடைய செக்ரட்டரியாகவும் யூதர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. இதோட ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளாக இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் தான். அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் 9 சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. அந்த 9 பேரில் 3 பேர் யூதர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் நீதித்துறை அதிகார மையத்தில் 33% அப்படிங்கிறது யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது போக பல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய தலைமை பொறுப்புங்கிறது யூதர்கள் தான் வகிக்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோல்ட்மேன் சாட்ச் அப்படிங்கிறது ஒரு யூத தலைமையின் கீழே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஃபினான்ஷியல் பவரும் அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக அமெரிக்காவுடைய எக்கனாமியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. அதுக்கடுத்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடம் எது? மீடியா ஹவுசஸ். வார்னர் பிரதர்ஸ், எம்ஜிஎம், பேரமௌண்ட் பிக்சர்ஸ், இது எல்லாமே யூதர்களால் உருவாக்கப்பட்டது, யூதர்களின் தலைமையின் கீழே செயல்படக்கூடிய ஒன்று. அது போக மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லேயும் டாப் ஹெட்ஸாக இருக்கிறது யூதர்கள் தான்.
பல பத்திரிகைகளில் எடிட்டோரியல் போர்டில் இருக்கிறது யூதர்கள் தான். அதனால தான் இஸ்ரேல் சார்புடைய பல ஆர்டிகல்ஸுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஆர்டிகல்ஸுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம கொண்டாடித்து இருக்கக்கூடிய பல செலிப்ரிட்டிஸ் யூதர்களாக தான் இருக்காங்க. இதில் பல யூதர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியான பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சப்போர்ட்டாக இருந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய அத்தனைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. இப்படி பல வகையில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அமெரிக்காக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பல வருஷங்களுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஈராக்கில் இருந்து சதாம் ஹுசேன் நீக்கப்படணும், அவருக்கு பதிலாக மாற்று ஆட்சி உருவாக்கப்படணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்கு. அதற்காக நேதன்யாஹூவுக்கும் இஸ்ரேலோட லாபிஸ்ட்டுக்கும் நடுவில் நடந்த கடித பரிமாற்றங்களை அடிப்படையாக வச்சு ஈராக் போரில் அமெரிக்கா ஈடுபட்டதற்கான மிக முக்கியமான காரணம் இவங்க தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தங்களுடைய புத்தகத்தில் அந்த 2 ஆசிரியர்களும் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் 2007 ஈரானுடைய தலைமைங்கிறது நீக்கப்படணும், அதற்கு மாற்றான ஒரு தலைமை உருவாக்கப்படணும், அது அமெரிக்காவை வச்சு நம்ம செயல்படுத்தி காட்டணுங்கிற மாதிரியான ஒரு முடிவுங்கிறது இஸ்ரேலுக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த புத்தகத்தில் வந்து அவங்க வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தா அது அப்படி தான் இருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா 2007 மிடில் ஈஸ்டில் நடந்த பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை இதை நோக்கி தான் எல்லாமே நகர்த்தப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையும் கேள்வியும் உருவாக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த போருங்கிறது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டுருக்குன்னா ஏதாவது ஒரு நியூக்ளியர் வாருங்கிறது வெடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்த நியூஸ் வந்து என்னென்னா ஈரானில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான நிலநடுக்கம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது நிலநடுக்கமாக இருக்காது, அவங்க நியூக்ளியர் வார் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக செய்திகள் பார்க்க முடியுது. ஒருவேளை அது உண்மையாக இருந்ததுன்னா ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் வார் வெப்பனை யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு மாற்றாக வந்து அங்கேருந்து ஏதாவது ரிட்டாலியேட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நியூக்ளியர் வாருங்கிறது உலகத்தில் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குது. அப்படிலாம் எதுவும் நடக்காமல் இது சீக்கிரமாக அந்த பிரச்சனை ஒரு சுமூகமான ஒரு முடிவை வந்து நோக்கி போகணும். ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவை வந்து கண்ட்ரோல் பண்ணல. மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுடைய பவரை வந்து தக்க வைக்கிறதுக்கு இஸ்ரேலை வந்து அமெரிக்கா பயன்படுத்திக்குது, அதுக்காக ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குது, அதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்திகிட்டு இருக்கா, இல்லை இஸ்ரேல் அமெரிக்காவை பயன்படுத்திகிட்டு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் வருங்காலத்தை யோசிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன NFO ஆப்பர்ச்சுனிட்டியை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ மார்க்கெட்டுங்கிறது ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் இந்த மாதிரியான NFOங்கிறது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய போடக்கூடிய முதலீடுங்கிறது சேஃபாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் அதிகம். இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது மார்ச் 16 தான். அதாவது இன்னும் 14 நாள் தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாமல் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த போர் பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்குறத விட இந்த போரை சார்ந்து இருக்கக்கூடிய பல லேயர்ஸ் ஆஃப் விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு இந்த நாட்களில் முயற்சி செய்வோம். அது உங்களுக்கு இன்னும் முழுமையான புரிதல் அப்படிங்கிறது இந்த போரை சார்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.